Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Salatullah salamullah ala rasulillah. Salatullah salamullah ala yasin habibillah, ala yasin habibillah. Tawassalna bismillah wa bil hadi rasulillah wa kulli mujahidin lillah bi ahli badri ya bi ahli badri ya Allah. Ilahi sallimil ummah minal afati wan niqmah wa min hammin wa min ghummah bi ahli badri ya Allah, bi ahli badri ya Allah. Alhamdulillah, alhamdulillah alladhi kafa wa salatu wa salamu ala ibadihi alladhina istafa'a amma ba'd. Faqad qala Allah tabaraka wa ta'ala fil Qur'anil mahkam tanzil. Fa'a'udzu billahi minasy syaithanir rajim bi fadli bismillahir rahmanir rahim. Qul in kuntum tuhibbuna Allah fattabi'uni yuhibbukumullah. Shadaqallahul azim. Wa qala Rasulullah sallallahu alaihi wasallam, ana rahmatun muhdatun aw kama qala alaihi salatu wassalam. Subhanaka la ilma lana illa ma 'allamtana innaka antal alimul hakim. Rabbi shrah li sadri wa yassir li amri wa hlul 'uqdatam min lisani yafqahu qawli. Allahumma salli ala sayyidina Muhammadin wa ala ali sayyidina Muhammadin wa barik wa sallim alaihi. Alhamdulillah, அல்லாஹ்வினுடைய மிகப்பெரும் கிருபையினால் உன்னதமான ஒரு மாதத்தில் ஒரு நாளில் நம்முடைய உயிரிலும் மேலான கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி நினைவு கூறக்கூடிய ஒரு சபையிலே அல்லாஹ் தஆலா நம்மை ஒன்று திரட்டி இருக்கிறார். இதே போன்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நாளை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்கின்ற உயர்வான சுவனத்தில் அருமை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இன்பமாக மகிழ்ச்சியாக சங்கமித்து இருக்கக்கூடிய மாபெரும் பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்திருப்பானாக. இந்த நல்ல சபையில் அருமை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த கோலத்தில் நம்மை மஹ்ஷரிலே பார்க்க வேண்டும் என்பதாக ஆவல் கொண்டார்களோ, எதிர்பார்த்திருந்தார்களோ, அந்த கோலத்தை நமக்கு தந்தருள் புரிவானாக. என்னென்ன ஆபத்துகளை விட்டும் ஃபித்னாக்களை விட்டும் நம்மை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாதுகாப்பு தேடினார்களோ அப்பேற்பட்ட பாதுகாப்பை நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. அன்பானவர்களே, அருமை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்முடைய வாழ்வில் சுவாசத்தை போன்று கலந்திருக்கக்கூடியவர்கள். சுவாசம் நம்முடைய வாழ்க்கையில் மிக அவசியமானதாக இருக்கிறது. நாம் தெரிந்தோ தெரியாமலோ அது இல்லாமல் நாம் வாழ முடியாது. விருப்பப்பட்டாலும் சரி, விருப்பப்படாவிட்டாலும் சரி,
அந்த சுவாசத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். எப்பொழுது அந்த சுவாசம் நம்மிடத்தில் இல்லாமல் போகிறதோ நம்முடைய வாழ்வு முடிவுற்றதாக ஆகிவிடுகிறது. அருமை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நம்முடைய வாழ்க்கையில் அவ்வாறுதான் நமக்கு தெரிந்தோ தெரியாமலோ பல்வேறுபட்ட நலவுகளுக்கு சொந்தக்காரர்களாக இருந்து கொண்டிருக்கிறார். பொதுவாகவே அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா எந்த ஒரு காரியத்தையும் எதேர்ச்சியாக செய்வது என்பது இல்லை, திட்டமிட்டு செய்கிறான். வஹுவல் ஹக்கீம், அவன் ஹக்கீமானவன் என்பதாக சொல்லுகிறான். ஹக்கீம் என்றால் எந்த நேரத்தில் எதை எப்படி செய்ய வேண்டுமோ அந்த நேரத்தில் அப்படி சரியாக செய்யக்கூடிய ஒருவருக்கு ஹக்கீம் என்று சொல்லுவோம். அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா ஒவ்வொரு விஷயத்தையும் மிக துல்லியமாக செய்யக்கூடியவன். ஒமா தஸ்குத்து மின் வரக்கத்தின் இல்லா யஅலமுஹா, ஒரு இலை கூட மரத்திலிருந்து விழ வேண்டும் என்று சொன்னால் அது எப்பொழுது விழ வேண்டும், எங்கே விழ வேண்டும், விழுந்ததற்கு பிறகு அது என்னவாக மாற வேண்டும் என்பதை எல்லாம் முடிவு செய்ததற்கு பிறகுதான் ஒரு இலையை கூட உழ வைக்கிறேன் என்பதாக அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்கிறான் என்று சொன்னால், இந்த உலகத்தினுடைய மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு இந்த உலகத்தில் உதயமான அருமை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேரம் குறிப்பிடாமல் எதேர்ச்சியாக அவர்கள் உதயமாகிவிட்டார்கள் என்பது சொல்வது சாத்தியமற்றது. அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு கட்டத்தையும் பாருங்கள். ஏன் ரபீஉல் அவ்வல் மாதத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தனித்துவமாக ஒதுக்கப்படுகிறது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். இப்னு இஸ்ஹாக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இப்னு ஹிஷாம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி போன்ற வரலாற்று ஆய்வாளர்கள் குறிப்பிட்டு காண்பிக்கிறார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரபீஉல் அவ்வல் 12ஆம் பிறை அன்று பிறந்திருக்கிறார்கள் என்பதால். இதை தாண்டி ரிக்வேதத்தில் கூட கடைசியாக வரக்கூடிய தீர்க்கதரிசி அவர் மாதம் 12 பிறப்பார் என்கின்ற முன்னறிவிப்பு நம்முடைய இந்தியாவிலே இருக்கக்கூடிய ரிக்வேதம் சாம அதர்வனம் என்கின்ற அந்த வேதத்தில் ஒரு வேதமான அந்த ரிக்வேதத்தில் பதிவாகி இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. சரி, இதே ரபீஉல் அவ்வல் அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறப்பிற்கு தேர்வு செய்தான் என்பது எல்லோருக்கும் யோகப்பித்த முடிவு. ஆனால் எந்த பிறையிலே பிறந்தார்கள் என்கிற விஷயத்திலே கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் ஆதாரபூர்வமான நல்ல நம்பகத்தன்மையான வரலாற்று ஆசிரியர்கள் பிறை 12 என்பதாக சொல்லி காண்பிக்கிறார். இது ஒரு விஷயம். இதை தாண்டி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்வில் மிக முக்கியமான நிகழ்வாக இருக்கக்கூடிய ஹிஜ்ரத்தினுடைய பயணம். அந்த ஹிஜ்ரத்தினுடைய பயணத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலாக குபா, மஸ்ஜிதுல் குபா என்கின்ற மஸ்ஜிதை நிறுவியது என்பது இதே ரபீஉல் அவ்வல் மாதத்தில். இதே ரபீஉல் அவ்வல் மாதத்தில் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிதுல் குபாவை உருவாக்கினார்கள். அதற்கு அடுத்ததாக முதலாக ஜும்ஆவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா கடமையாக்கினான். அதுவும் மக்கா டு மதீனாவிற்கு வந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த சபையிலே, அந்த நேரத்தில் தான், அந்த சமயத்தில் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடமையாக்கப்படுகிறார்கள். அதுவும் இந்த ரபீஉல் அவ்வல் மாதம். அதற்கு அடுத்ததாக மதீனாவிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நுழைந்து, மதீனா என்பது மிக முக்கியமான இஸ்லாத்தினுடைய மைல்கல். அங்கிருந்து தான் மிகப்பெரிய ஒரு புரட்சி துவக்கமாகிறது. மதீனாவிற்குள்ளாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பொழுது நுழைந்தார்கள் என்று நாம் கணக்கிட்டு பார்த்தால் ரபீஉல் அவ்வல் 12 பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உள்ளே நுழைகிறார்கள் என்பதாக நாம் பார்க்கிறோம். அதற்கு அடுத்ததாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நுபுவத்தினுடைய பணிகள் எல்லாம் முடிந்து அவர்களுடைய வஃபாத்தினுடைய நிகழ்வையும் அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா ரபீஉல் அவ்வல் 12 சரியாக துல்லியமாக வைக்கிறான் என்று சொன்னால் ஏதோ ஒன்று இருக்கிறது என்பதுதானே பொருள். எதேர்ச்சியாக நடந்தது என்பதாக சொல்லிவிட்டு செல்லலாமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சரியாக இந்த மாதத்தில் இந்த நாளில் தேர்வு செய்கிறான் என்று சொன்னால், பெருமானாருக்கு அல்லாஹு தஆலா இந்த நாளை தேர்வு செய்கிறான் என்று சொன்னால் அதில் ஏதோ ஒரு ரகசியம் இருக்கிறது என்று பொருள். எதை அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா ரகசியமாக வைத்திருக்கிறானோ அதை நாம் ரகசியமாகவே வைத்துக் கொள்ள வேண்டும். அதில் மாற்று கருத்தில்லை. அதே நேரத்தில் மற்ற நாட்களை போன்று இந்த நாளையும் சாதாரணமாக கடந்து விடவும் கூடாது. ஏனென்றால் அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா துல்லியமாக இங்கு கணக்கிட்டு செயல்பட்டு இருக்கிறான் என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். சரி,
அருமை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏன் மகத்துவத்திற்குரியவர்களாக இருக்கிறார்கள், சுவாசத்திற்கு நிகரானவர்களாக இருக்கிறார்கள் என்று சொன்னால், அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா குர்ஆனிலே மிகுந்த வேதனையோடு மிகப்பெரிய கவலையோடு இந்த உம்மத்திடத்திலே ஒரு வார்த்தையை பேசுகிறான். அம்லம் யஅரிஃபு ரசூலஹும் ஃபஹும் லஹு முன்கிரூன். இந்த மக்கள் நான் எப்பேற்பட்ட நபியை அனுப்பியிருந்தேன், அவருடைய மகத்துவத்தை புரியவில்லை, அவருடைய அந்தஸ்தை அவர்கள் புரியவில்லை. நான் எப்பேற்பட்ட ஒரு மனிதரை உங்களுக்கு வழங்கியிருந்தேன், அந்த மனிதரை நீங்கள் சாதாரணமாக கருதிவிட்டீர்களே என்பதாக அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்கிறார். அம்லம் யஅரிஃபு ரசூலஹும், அவர்கள் தன்னுடைய ரசூலை அறியவில்லையா? ஃபஹும் லஹு முன்கிரூன், பல சந்தர்ப்பத்திலே தன்னுடைய நபியை மறந்துவிட்டு இருக்கிறார்களே என்பதாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா வேதனையோடு சொல்கிறான். படைத்த ரப்புல் ஆலமீன் இந்த அளவிற்கு வேதனையை வெளிப்படுத்துகிறான் என்று சொன்னால் காரணம் என்ன என்று சொன்னால், அன்பானவர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவிடத்திலே நாம் என்னென்னவெல்லாம் வேண்டுகிறோம், என்னென்னலாம் தேடுகிறோம், அது எல்லாத்தையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாசலாக இருக்கிறார். எல்லாவற்றிற்கும் வாசலாக நிம்மதியான வாழ்க்கை எனக்கு வேண்டும் ரப்பே என்பதாக அல்லாஹ்விடத்தில் கேட்கிறோம். நிம்மதியான வாழ்வு வேண்டுமா? அருமை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கான உபதேசங்களை செய்திருக்கிறார்கள். அந்த வாசலை எடுத்து பாருங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உபதேசங்களின்படி உங்களுடைய வாழ்க்கையை அமைத்து பாருங்கள். நிம்மதி அது எந்த பகுதியிலிருந்து வருகிறது என்று தெரியாது. பரக்கத்தான வாழ்க்கை வேண்டும் யா அல்லாஹ் என்பதாக கையேந்துகிறோம். பரக்கத்தா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கான வழியை காண்பித்து கொடுத்திருக்கிறார்கள். தேடி பாருங்கள். நீங்கள் என்னென்ன விதமான பரக்கத்துகளை எல்லாம் எதிர்பார்க்கிறீர்களோ அத்தனை பரக்கத்தையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டக்கூடியவர்களாக இருக்கிறார். அழகிய குடும்பம், நிம்மதியான குடும்பம், சந்தோஷமான குடும்பம், குதூகலமான குடும்பம், இந்த குடும்பத்திற்குரியவர்களாக நான் ஆக வேண்டும் என்று சொன்னால் அருமை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பவியலை எடுத்து பாருங்கள். சுப்ஹானல்லாஹ், அவ்வளவும் அழகான நேர்த்தியான ஒரு வழிகாட்டுதலை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வகுத்திருக்கிறார்கள். அழகிய அரசியலை நான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதாக ஆசைப்படுகிறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை திரும்பி பாருங்கள். அழகிய அரசியலுக்கு அற்புதமான எடுத்துக்காட்டாக திகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி என்னென்ன அம்சங்கள் இந்த உலகத்திலே தேவையோ அத்தனை அம்சத்திற்கும் நிபுணத்துவம் கொண்டவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அற்புதமான வழிகாட்டி. ஏதோ போற போக்கிலே புகழ்ந்து விட்டு செல்கிறேன், ஒரு அரசியல்வாதியை புகழ்வதை போன்று, ஊர் தலைவரை புகழ்வதை போன்று புகழ்ந்து விட்டு செல்கிறோம் என்பது இல்லை. அன்பானவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய செய்திகள் என்பது சத்தியமானது, நிதர்சனமானது. கொஞ்சம் பின்னால் நோக்கி பாருங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறப்பதற்கு முன்பு இந்த உலகத்தினுடைய வரலாற்றை எடுத்து பாருங்கள். உலகத்திலே ஒவ்வொரு பகுதிகளிலேயும் ஒரு இறை தூதர்களை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அனுப்பி அந்த மக்களுக்கு நல்ல ஒழுக்கங்களை போதித்தார். கடைசியாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உலக மக்களுக்கே வழிகாட்டும் இறை தூதராக அனுப்பினான் என்பதாக நாம் சொல்லுறோம். சாதாரணமான விஷயம் இல்லை. உலக மக்களுக்கே வழிகாட்டக்கூடியவர்களாக வந்தார்கள் என்பது போஸ்டிங் அல்ல. இத்தனை நபிமார்கள் என்னென்ன கஷ்டங்களை அனுபவித்தார்களோ அத்தனை கஷ்டங்களையும் ஒரு மனிதர் சுமக்க வேண்டியது இருக்கிறது. என்னென்ன துயரங்களை, என்னென்ன வசைப்பாடல்களை, என்னென்ன அவதூறுகளை நபிமார்கள் சுவைத்தார்களோ அந்த மொத்த அவமானத்தையும் மொத்த சிரமத்தையும் ஒரு மனிதர் சுமக்க வேண்டியது இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது அவதூறு என்பது மற்ற நபிமார்களின் மீது அவதூறு அல்ல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட துன்பம் என்பது மற்ற நபிமார்களுக்கு கொடுக்கப்பட்ட துன்பத்தை போன்று அல்ல. சுப்ஹானல்லாஹ், கியாமத் நாள் வரையிலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது அவதூறை சொல்லிக் கொண்டிருக்கக்கூடியவன் இருப்பான், கார்ட்டூன் வரையக்கூடியவன் இருப்பான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது காழ்ப்புணர்ச்சி கொண்டவன் இருப்பான். எந்த நபிக்கும் அது மாதிரி இல்லை பாருங்க. அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழக்கூடிய காலத்தில் எவ்வளவு சிரமங்களை அனுபவித்திருப்பார்கள்.
அப்பேற்பட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உதயமாவதற்கு முன்பு மக்கமா நகரம் எப்பேற்பட்ட பகுதி, வாழ்வதற்கும் தகுதியற்ற பகுதி. இன்னைக்கு கூட இவ்வளவு நவீனங்கள் வளர்ந்துவிட்ட இந்த காலகட்டத்தில் கூட ஹரமுடைய பகுதி, ஹரமுடைய மஸ்ஜிதுல் ஹரமை தவிர்த்து நீங்கள் மற்ற பகுதிகளில் பார்த்தீர்கள் என்றால் வெறும் மலைகளாக தான் இருக்கிறது. ஆள் நடமாட்டமே இல்லாத பகுதியாக இருக்கிறது. ஒரு தென்னை மரமோ சாப்பிடுவதற்கு கனிகளோ வளரக்கூடிய பூமி அல்ல அது. கடுமையான வெயில், மலை பிரதேசம், வறண்ட பூமி. இப்படியாக காட்சி தெரிகிறது என்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலகட்டத்தில் அந்த பகுதி எப்படி இருக்கும்? எந்த அரசர்களுக்கும் நாட்டம் இல்லை. ஏன்? வளம் இருந்தால் தானே அந்த நாட்டை வெற்றி கொள்வதன் மூலமாக நமக்கு ஏதாச்சும் ஒரு புரோஜனம் இருக்குன்றது நினைப்போம். பலமே இல்லாத பகுதியாக இருக்குது, எனவே புறக்கணித்தார். அரசர்கள் ஒரு நாட்டை போர் தொடுக்கிறார்கள் சொன்னால் 2 காரணம் இருக்கும். ஒன்று, அந்த இடம் பலமிக்கதாக இருக்கணும். நல்ல சூப்பர் பிளேஸாக இருந்துச்சுன்னா அதை நம்முடைய ஆட்சிக்கு கொண்டுட்டு வரணும்னு ஆசைப்படுவான். இன்றைக்கி ஜம்மு காஷ்மீர் படாத பாடுபட்டு கொண்டு இருக்கிறது, ஆப்கானிஸ்தான் படாத பாடுபட்டு கொண்டு இருக்கிறது, சிரியா படாத பாடுபட்டு கொண்டு இருக்கிறதுன்னு சொன்னால் வெறுமனே அரசியல் மட்டும் இல்லை, அங்கே இருக்கக்கூடிய வளங்கள், அதனுடைய வளங்கள். இப்போ அந்த வளமும் இல்லை. சரி, அந்த மக்களிடத்தில் நல்ல குணங்கள் இருக்குதா அப்படின்னு சொன்னால் குணமும் இல்லை. ஏன்? வறண்ட பகுதியில் இருக்கிற காரணத்தினால் அவருடைய வாழ்வாதாரமே கொள்ளை அடிப்பது. இந்த நிலையில் தான் அவர்களுடைய வாழ்வாதாரம் போயிட்டு இருக்கு. பக்கத்து ஊர்லேருந்து யாராவது வியாபாரத்துக்காண்டி வந்தால் அவனை அடித்து அவன்கிட்ட பொருளை வாங்கி அந்த பொருளை வச்சு ஓட்டுறது, இப்படிப்பட்ட நிலை. அல்லது சூது விளையாட்டின் மூலமாக பணம் சம்பாதிப்பது, அல்லது மாது விபச்சாரத்தின் மூலமாக பணம் சம்பாதிப்பது. இப்படிதான் ஒட்டுமொத்த அபத்தங்களும் ஆபத்துகளும் குண அடிப்படையிலே நிறைந்திருந்த சமூகம். இந்த இடத்துல தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறார். ரசூலுல்லாஹ் ஏன் மக்காவுக்கு நபியாக அனுப்பப்பட்டார்கள் அப்படின்னா, நம்மெல்லாம் நினைக்கிறது மக்கா தான் நம்ம உலகத்திலேயே சிறந்த இடம், அப்போ ரசூலுல்லாஹ் அங்கே இறக்குனா தானே சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். அப்படி இல்லை. அங்கே உழைப்பு அதிகம் தேவைப்படக்கூடிய இடம், உலகத்து அரசர்களினால் புறக்கணிக்கப்பட்ட இடம். இப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியா வரார். நபியா வந்து சுப்ஹானல்லாஹ் சாதாரணமான விஷயம் அல்ல. 23 வருடம் இறைவனுடைய கட்டளைகளை படிப்படியாக அமல்படுத்தி அந்த மக்களை எப்படிப்பட்டவர்களாக ஆக்கினார்கள் என்று தெரியுமா? திறமையான மாணவனை உருவாக்குறது பெரிய விஷயம் இல்லை. திறமையே இல்லாத மாணவனை தரமான மாணவனாக உருவாக்க வேண்டும். அதுதான் சிறந்த ஆசிரியருக்கான உதாரணம். உலகத்திலேயே மிக மோசமான மக்களாக அந்த மக்கள் இருக்கிறார்கள். உலகத்திலேயே மோசமான பகுதியில் வாழக்கூடிய மக்கள். எவ்வளோ பெரியவனா இருந்தாலும் பகுதி நல்லா இல்லைன்னா ஒன்றும் இல்லை, அது உங்களுக்கு விஷயமே தெரியல, வந்து கொஞ்சம் வாங்க பாருங்கள், எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா, கொஞ்சம் நோம்பு வைக்கணும்ன்றீங்க, இவ்வளோ பெரிய வெயிலில் எப்படி நீங்கள் வெயிலில் அளந்து பார்த்தீங்கன்னா தெரியும் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையெல்லாம் இருக்குல்ல. அப்போ சூழல் என்பதும் ஒருவனுக்கு மாற்றத்தை ஏற்படுவதற்கு காரணம். இங்கே சூழலும் மோசமாக இருக்கிறது, இயற்கை நிலையும் மாற்றமாக இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாற்றத்தை ஏற்படுத்துகிறாங்க. எப்படிப்பட்ட மாற்றம் தெரியுமா? 23 வருடத்தில் அஸ்ஹாபி கன்னுஜூம் ஃபபி ஐஹிம் இக்ததைத்தும் 23வது வருஷம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதே ரபியுல் அவ்வல் மாதத்திற்கு முன்பதாக ஹஜ்ஜத்தில் விதாவிலே நின்று கொண்டு துல்ஹஜ் மாதம் 10 பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேருரை ஆற்றுகின்ற பொழுது அந்த ஹஜ்ஜிலே கூடியிருந்த சஹாபாக்களுடைய எண்ணிக்கை 1,24,000. இந்த சஹாபாக்களை குறித்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அஸ்ஹாபி கன்னுஜூம் ஃபபி ஐஹிம் இக்ததைத்தும், என்னுடைய தோழர்கள், அன்பு சஹாபாக்கள், இவர்கள் ஒவ்வொருவரும் நட்சத்திரத்தை போன்றவர்கள். அவர்களில் யாரை நீங்கள் பின்பற்றினாலும் நீங்கள் ஹிதாயத்தை பெறுவீர்கள். ஏதாச்சும் ஒரு சஹாபியை சொல்ல முடியுமா? இப்படி எப்படி இந்த சஹாபியை நான் பின்பற்றின காரணத்தினால
நான் வழிகேட்டில் போயிட்டேன், இந்த சஹாபியை பின்பற்றினதுனால எனக்கு ஹிதாயத்து இல்லாமல் போயிடுச்சு, ஏதாவது ஒரு சஹாபியை சொல்ல முடியுமா? எந்த சஹாபியையும் சொல்ல முடியாது. எல்லா சஹாபியுமே ஹிதாயத்திற்கு ஆணிவேராக இருக்கிறார். இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிற சர்டிஃபிகேட். நம்மளால கொடுக்க முடியலையே. ஒரு 30 மாணவர்கள் உட்கார்ந்துருக்காங்க. அந்த 30 மாணவர்களை உருவாக்க முடியலை. அந்த 30 மாணவர்களும் உத்தரவாதம் வழங்க முடியலை. ஒரு 2 பேர் தேடுறான், 3 பேர் தேடுறான், 4 பேர் தேடுறான். நமக்கு அந்த 4 பேர் தேடிட்டா மிகப்பெரிய சாதனையாக தெரியுது. உலகத்தில் ஏதாவது ஒரு தலைவரை காட்ட முடியுமா? எனக்கு கீழே இருக்கக்கூடிய அத்தனை தொண்டர்களும் தகுதி வாய்ந்தவர்கள், உத்தரவாதம் கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியலையே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் டிக்ளேர் பண்ணுறாங்க, என்னுடைய சஹாபாக்கள் அத்தனை பேரும் ஹிதாயத்திற்கு தகுதியானவர்கள், நட்சத்திரத்தை போன்றவர்கள், ஜொலிக்கக்கூடியவர்கள், யாரை வேண்டுமானாலும் நீங்கள் வழிகாட்டியாக எடுத்துக்கொள்ளுங்கள் என்பதாக சொல்றாங்கன்னா எவ்வளவு பெரிய அறிவிப்பு! என்னென்ன நற்பண்புகள் வேண்டும், எல்லா நற்பண்புகளுக்குமான பொக்கிஷமாக அவர்கள் இருக்கிறார். விட்டு கொடுக்குதல் எப்படி, சகோதரத்துவம் எப்படி, பரந்த மனப்பான்மை எப்படி, சிந்திக்கக்கூடிய ஆற்றல் எப்படி, மார்க்க விஷயத்திலே பிடிமானம் என்பது எப்படி என்கிற என்னென்ன நல்ல குணங்கள் தேவையோ அத்தனை குணங்களுக்கும் அகராதிகளாக, விளக்கங்களாக சஹாபாக்கள் திகழ்ந்தார். இந்த சஹாபாக்கள்லாம் யாரு? இந்த சஹாபாக்கள் யாரு? ஒரு 23 வருஷத்துக்கு முன்னாடி இவர்களுடைய நிலை என்ன? இயற்கையிலே இவர்கள் பண்புள்ளவர்களா? இல்லை, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினால் உருவாக்கப்பட்டார். அப்படின்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய புரட்சி என்பது சாதாரணமான புரட்சியா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்ணை மூடுகின்ற பொழுது 34 லட்சம் சதுர கிலோமீட்டர் தொலைதூரத்திற்கு இந்த இஸ்லாம் பரவியது. எப்படி பரவுனுச்சு? இவ்வளவு வேகத்தில் இவ்வளவு பெரிய உலகத்தினுடைய பெரிய ஒரு இடத்தை தன்னுடைய இடமாக மாற்ற முடிந்தது என்று சொன்னால் எப்பேற்பட்ட தாக்கம் அது! பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் விளங்க வேண்டும் என்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெறுமனே வணக்கங்களை அறிமுகம் செய்துவிட்டு செல்லவில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்வியலை நமக்கு கடைபிடிக்க சொல்லி கற்றுக் கொடுத்து விட்டு சென்றிருக்கிறார். வாழ்வியலை கற்றுக் கொடுத்து விட்டு சென்றிருக்கிறார். வியாபாரம் அது எப்படி செய்ய வேண்டும், குடும்பம் அதில் நாம் எப்படி அழகாக அமைக்க வேண்டும், நட்பு அதை நாம் எப்படி அமைத்து கொள்ள வேண்டும் என்கிற எல்லா விஷயத்திற்குமான தெளிவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கொடுத்துருப்பாங்க. நாம் வெறுமனே வணக்கத்தோடு நாம் நிப்பாட்டணும் அப்படின்னு சொன்னால் இஸ்லாத்திற்கும் மற்ற சமூகத்திற்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம், தனித்துவம் இல்லாமல் போயிடும். இஸ்லாத்தினுடைய தனித்துவம் என்ன? இஸ்லாம் மனிதனுக்கு தேவையான அத்தனை கூறுகளையும் குறித்து பேசுகிறது. இதுதான் விஷயம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்னென்ன விஷயங்களை சொல்ல வேண்டும் எல்லாத்தையும் சொல்லிட்டு போனாங்க. இன்னும் சொல்ல போனால் நம்மை பெற்ற தாயை விட அதிகமான நேசம் கொண்டவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன்? நாம் பிறந்ததிலிருந்து நம்மை மீது ஈக்கள் மொய்த்து விடக்கூடாது, பூச்சிகள் கடித்து விடக்கூடாது என்பதற்காக பல சிரமங்களை, தியாகங்களை மேற்கொண்ட அந்த தாய் இருக்கிறார் என்று சொன்னால் நம்மை பார்த்து பார்த்து பக்குவமாக வளர்வதற்கு என்னென்ன வழிகள் இருக்கிறதோ எல்லா வழிகளையும் அவள் மேற்கொண்டாள் என்று சொன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலேயும் மறு உலகத்திலேயும் இருக்கக்கூடிய அத்தனை நலவுகளிலேயும் கவனம் செலுத்தியவர்கள். அத்தனை நலவுகளிலேயும் கவனம் செலுத்தியவர்கள். ஆனால் ரஹ்மத்துல் முஹ்தாத்துன், நான் உங்களுக்கு நேர்வழி காட்டுவதற்காக வந்திருக்கக்கூடிய அல்லாஹ்வினுடைய ரஹ்மத்தாக இருக்கிறேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். சுப்ஹானல்லாஹ், சாதாரணமான விஷயம் அல்ல. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையுமே நமக்கு சொல்லிட்டாங்களா? எல்லாத்தையுமே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்களா? சொல்லிட்டு தான் போகிறாங்களா அப்படின்னு சொன்னால் இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா விஷயத்தையும் நமக்கு சொல்லித்தான் போனாங்க? இல்லை. எல்லா விஷயத்தையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருந்தால்
நாம் இப்படி இருக்க மாட்டோம். எப்பொழுதுமே அழுது கொண்டே இருக்கும். நமக்கு தெரியலை எவ்வளவு பெரிய ஆபத்துகள் நம்மளை சூழ்ந்திருக்குதுன்னு தெரியலை. நம்ம 2 ரக்காத்து தொழுதுட்டா நம்மளால நினச்சிக்கணும் நம்ம சொர்க்கவாசி. சைத்தான் சாதாரணமானவன் அல்ல, அவன் தூங்கக்கூடியவனும் அல்ல, ஓய்வெடுக்கக்கூடியவனும் அல்ல. ஒவ்வொரு நொடியும் நம்மை எப்படி நரகவாசியாக ஆக்குவது என்பதை யோசித்துக் கொண்டே இருக்கக்கூடியவன். யோசித்துக் கொண்டு இருக்கக்கூடியவன் மட்டுமல்ல, அதை நடைமுறைப்படுத்தக்கூடியவன். அப்போ யோசித்து பார்க்கணும், அப்பேற்பட்ட சைத்தான் இன்ன வரையும் நம்மள்ட்ட எதுவுமே அவன் டச் பண்ணலன்னு நினைச்சுட்டு இருக்கோமா? நம்ம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எங்கே வராங்க? உஸ்மான் பின் மதுஊன் ரலியல்லாஹு தஆலாவுடைய வஃபாத் அதுக்கு வராங்க. உஸ்மான் பின் மதுஊன் யார்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முதலாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட முக்கியமான சஹாபி, பத்ர் போர்க்களத்தில் கலந்துவிட்ட சஹாபி, முதல்ல ஹிஜ்ரத் செய்து வந்து ஜன்னத்துல் பக்கி இருக்குல்ல மதீனால, ஜன்னத்துல் பக்கின்ற கபருஸ்தான், அந்த கபருஸ்தான்ல முதல்ல அடக்கம் செய்யப்பட்ட முஹாஜிர் உஸ்மான் பின் மதுஊன் வஃபாத் ஆயிட்டாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு வராங்க. அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண்மணி உஸ்மான் பின் மதுஊன் எவ்வளவு சிறந்தவங்க, பத்ர் சஹாபி வேற. அந்த அடிப்படையில் சொல்றாங்க, ஹனீஅன் லக பில் ஜன்னா, உங்களுக்கு என்ன கவலை, இவருக்கு என்ன கவலை, இவர் சொர்க்கவாசி, சூனத்தை கொண்டு சுபச்செய்தி உண்டாகட்டும் என்பதாக சொல்றார் அந்த பெண்மணி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வல்லாஹி லா அத்ரி வ அன ரசூலுல்லாஹ், நான் அல்லாஹ்வினுடைய தூதராக இருக்கக்கூடிய நிலையில் சொல்கிறேன், இவருடைய நிலை என்ன என்று எனக்கு தெரியாது. இவருடைய நிலை என்ன என்று எனக்கு தெரியாது. ஒமா யுஃஅலு பி வலா பிக்கும், உங்களுடைய நிலை என்ன என்று எனக்கு தெரியாது, என்னுடைய நிலை என்ன என்று எனக்கு தெரியாது என்று சொன்னார். சுப்ஹானல்லாஹ். யார் ரசூலுல்லாஹ்? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மர்மையினுடைய வாழ்வு எனக்கு என்னுடைய நிலை என்னன்னு எனக்கு தெரியும். அல்லாஹ் எந்த விஷயத்துல என்னை பிடிப்பான்றது எனக்கு தெரியாது. எப்படி நீங்க சொர்க்கவாசின்னு சொன்னீங்க அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆச்சரியப்பட்டு கேட்கிறார்கள். லா வல்லாஹி லா அத்ரி, அல்லாஹ்வின் சத்தியமாக எனக்கு எதுவும் தெரியாது என்று சொல்கிறாங்க. நாம என்ன சொல்றோம்? லவ் ஒரு மனிதர் தகல்லம பி கலிமத்தி, நல்ல இபாதத்து செஞ்சார், தகல்லம பி கலிமத்தி, ஒரு வார்த்தையை பேசினார், யாரோ ஒரு நபரை பற்றி பேசினார், அது ஏதோ ஒரு விஷயத்தை குறித்து பேசினார், தவறுதலாக பேசினார், அவதூறாக பேசினார், பொய்யாக பேசினார், ஏதோ பேசினார். நல்லா கவனிக்கணும், அந்த வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தைன்னா அல்லாஹ் பிடிக்காது. அந்த வார்த்தையை பேசினா அல்லாஹ் கோபமாயிடும். அப்படிப்பட்ட வார்த்தையை பேசுகிறார். ஆனால் அந்த மனுஷர் இருக்கிறார்ல, நல்ல மனுஷர், பாவம் செய்யக்கூடிய மனுஷர் இல்லை. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மா எதுன்னான் தப்லுகமா பலக, இந்த வார்த்தையை பேசினா அல்லாஹ் கோபம் அடைவான் என்பது அவருக்கு தெரிந்திருந்தால் அவர் என்ன செஞ்சிருக்க மாட்டாரு? பேசியிருக்க மாட்டார். அப்படிப்பட்ட மனுஷர் தான். ஆனால் என்ன செஞ்சிடறாரு? ஒரு வார்த்தையை பேசிடுறார். அல்லாஹு ஜல்ல ஷானு தஆலா கதபல்லாஹு அலைஹி சக்தஹு இலா யௌமல் கியாமா, கியாமத்து நாள் வரையிலும் தன்னுடைய கோபத்தை, அதிருப்தியை அந்த மனிதரின் மீது எழுதிவிடுகிறார். என்ன? ஒரு லைஃப்பில் ஒரு வார்த்தை பேசியிருக்க மாட்டோமா? நம்ம லைஃப்பில் ஒரு வார்த்தையை நம்ம பேசியிருக்க மாட்டோமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்று எனக்கு நரகம் காண்பிக்கப்பட்டது, ருரிலத் அலையன்னா, எனக்கு நரகம் காண்பிக்கப்பட்டது, அங்கு துஅத்தபு இம்ராஅத்துன் மின் பனி இஸ்ராயீல், பனி இஸ்ரவேலிலே இருக்கக்கூடிய ஒரு வணக்கசாலியான ஒரு பெண்மணி அதாபு செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார். பிஹிர்ரத்தி, ஒரு பூனையின் விஷயத்திலே, ஒரு பூனைக்காக அதாபு செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார். என்ன நடந்துச்சு? ஒன்றும் நடக்கலை. வீட்டுக்குள்ள செல்லமாக வளர்த்துக்கிட்டு இருக்க அந்த பொம்பளை, வீட்டுக்குள்ள செல்லப்பிராணி வளர்க்குறாங்க இல்லையா, வளர்ந்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த பெண்மணி தொழுகையில் இபாதத்திலே இருந்து கொண்டிருக்கிறார். அந்த பூனைக்கு பசி வந்திருக்கிறது, தெரியல,
வேண்டுமென்றே கட்டி போடல, தெரியாம அந்த பசி வந்திருக்க மறந்துருச்சு. இபாதத்திலேயே ரொம்ப மும்முரமா இருந்த காரணத்தினால அது அதன் பக்கம் சிந்தனை இல்லை. நாம என்ன செய்யறோம், இபாதத்தானே செஞ்சுட்டு இருக்கோம் சொல்லி முழுமையான கவனத்துல ஃபுல்லா இபாதத்தை முடிச்சுட்டு வந்து பார்க்குறாங்க, அந்த பூனை இறந்துருக்கு. பசியில் என்ன செஞ்சிச்சு, இறந்துருக்கு. நம்ம வீட்டிலேயே நிறைய செல்லத்தினால இறந்துருக்குல்ல, இறந்துருந்தா நம்ம என்ன செய்வோம், அல்லாவே செத்து கிடக்குது அப்படின்னு சொல்லி எடுத்து அதை வந்து புதைச்சிடுவோம், ஏதாச்சும் பண்ணுவோம். அதே மாதிரியே அந்த பெண்மணி வருத்தப்பட்டார், வேண்டுமென்றே கொடுமைப்படுத்தவில்லை. யோசிக்கணும், வேண்டுமென்றே கொடுமைப்படுத்தல, இபாதத்தை செஞ்சுக்கிட்டு இருந்த பெண்மணி பூனை இறந்துருச்சு. அல்லாஹு ஜல்ல ஷானு வ தஆலா அந்த பூனை எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கும். உனக்கு அந்த நிலை இருந்தால், உனக்கு அந்த பசியும் பட்டினியும் இருந்தால் இபாதத்தில் நீ கவனம் செலுத்திருப்பியா? இபாதத்தில் கவனம் செலுத்த, அது எப்படி அதனுடைய உணர்வை புரிந்து கொள்ளாமல் நீ இந்த இபாதத்திலே ஈடுபட்டாய்? சொல்லக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா, அடுத்தவர்களுடைய உணர்வை நாம் மதிக்காமல், அடுத்தவர்களுடைய உணர்வை நாம் புரிந்து கொள்ளாமல், அல்லாஹ் என்னுடைய உணர்வை புரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைப்பது தவறு. அடுத்தவங்களை நமக்கு மன்னிக்கிறதுக்கு மனசு இல்லை, அல்லாஹ் என்னை மன்னிக்க வேண்டும். எப்படி சாத்தியம்? சாத்தியம் இல்லை என்று சொல்கிறான் அல்லாஹ். சாத்தியம் இல்லை. நீ அவர்களிடத்தில் எவ்வாறு இருந்தாய், நான் உன்னிடத்திலே இவ்வாறு இருக்க வேண்டும் என்றால் நீ மற்றவர்களிடத்திலே எவ்வாறு இருந்தாய்? இல்லையே, இல்லையே. நம்முடைய மனைவியிடத்திலே இல்லையே, நம்முடைய பிள்ளைகளிடத்திலே இல்லையே, நமக்கு கீழாக வேலை செய்பவர்களிடத்திலே இல்லையே, நம்முடைய நண்பர்களிடத்திலே இல்லையே, அக்கம்பக்கத்தில் இருக்கக்கூடிய வீட்டினர்களிடத்திலே இல்லையே, மாற்று மத சகோதரரிடத்திலே இல்லையே. இப்படிப்பட்ட நிலையிலே அல்லாஹ் தஆலா என்னை கண்ணியமாக வைத்திருக்க வேண்டும், வைத்திருப்பான் என்பதாக நினைக்கிறேன். எதன் காரணத்தினால? நம்ம தொழுகிற 2 ரக்காத்துனால அல்லாஹ் தஆலா அப்படி இருப்பானா? நம்ம செய்கிற எல்லா விஷயத்தையும் செய்து கொண்டு அல்லாஹ் தஆலா இப்படி நம்மள்கிட்ட நடந்துக்குவான்? இல்லை. அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா பேசுகிறார். அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா சொல்கிறான், அல்லதி ஹலகல் மௌத வல் ஹயாத லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா. உங்களுக்கு இந்த வாழ்க்கையை அமைத்தது என்பது எதற்காக? லியப்லுவக்கும், சோதிப்பதற்கு. என்ன சோதிக்கை, என்ன சோதனை? நல்லா கவனிக்கணும். லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா. அஹ்ஸனு அமலா, அக்தரு அமலா அல்ல. அக்தர்னா என்ன? அதிகமான வணக்கங்கள் யார் புரிகிறார் என்பதை பார்ப்பதற்காக நான் இல்லை. அதிகமான வணக்கம் அல்ல, அஹ்ஸனு அமலா, அழகிய வணக்கத்தை யார் புரிகிறார்? அழகிய வணக்கம் என்றால் என்ன? அழகிய செயல்பாடு என்றால் என்ன? வணக்கம் என்றால் இபாதத்தோடு நாம் நிப்பாட்டிடக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையே வணக்கம். இஸ்லாத்தை பொறுத்தவரையிலும் வாழ்க்கையே வணக்கம். அத்தாஜிரு சதூகுல் அமீன் மஅ ஸித்தீகீன வஷ்ஹுதாஇ வஸாலிஹீன். நல்ல முறையில், நியாயமான முறையில் பொருள் ஈட்டக்கூடிய மனிதர், வியாபாரம் செய்யக்கூடிய மனிதர், அவர் நபிமார்களோடு இருப்பார், சித்திகீன்களோடு இருப்பார், சுஹதாக்களோடு இருப்பார் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்கன்னா, இங்கே எதை சொல்கிறாங்க? தஹஜ்ஜுத் தொழுகிறதை பற்றி சொல்கிறாங்களா? இஸ்ராக்கு தொழுகிறதை பற்றி சொல்கிறாங்க? வியாபாரத்தை குறித்து பேசுகிறாங்க. ஒரு வியாபாரம் ஒரு மனிதனை சுவனத்திலே ஆக சிறந்த இடத்திலே வைக்க முடிகிறது என்று சொன்னால், அப்போ அந்த வியாபாரம் என்னது? இபாதத். வியாபாரம் இபாதத். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மனைவிக்கு ஒரு கவலம் உணவை எடுத்து ஒருவர் ஊட்டி விடுகிறார், அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பருக்கைக்கும் சதக்கா என்று சொன்னார். என்னங்க இது? சதக்கா என்பது இபாதத் இல்லையா? இங்கே மனைவிக்கு சாப்பாடு எடுத்து ஊற்றி விடுறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன முறையிலே நாம் குடும்பம் நடத்தினோம் என்று சொன்னால், நாம் மனைவியை பார்க்கக்கூடிய ஒவ்வொரு தருணமும் இபாதத். நம்முடைய பிள்ளைகளை எப்படி வளர்க்க வேண்டுமோ அப்படி வளர்த்தோம் என்று சொன்னால், அவர்கள் வளரக்கூடிய ஒவ்வொரு சமயமும் இபாதத். இதுதான் விஷயம். இதற்காக தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தார், வந்து காண்பித்தார்கள் எப்பேற்பட்ட விஷயத்தை.
யோசிச்சு பார்க்கணும். இப்பேற்பட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாத்தையும் சொல்லிட்டாங்களா அப்படின்னு சொன்னால் எல்லாத்தையும் சொல்லலை. சொல்லியிருந்தா நாம இப்படி இருக்க மாட்டோம். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, லவ் தஅலமூன மா அஅலமு லலஹித்தும் கலீலா வலபகைத்தும் கதீரா. நான் எதையெல்லாம் மனசில் வச்சிருக்கிறனோ அதையெல்லாம் நீங்கள் அறிந்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் அதிகமாக அழக்கூடியவர்களாக ஆகிவிடுவீர்கள். அதிகமாக அழக்கூடியவர்களாக இருப்பேன். ஒவ்வொரு சமயமும் ஒவ்வொரு நொடி பொழுதும் நாம் எந்த இடத்திலே அடக்கமாக போகிறோமோ அந்த கபரு நம்மை பற்றி பேசிக்கொண்டு இருக்கிறது. மனிதனே நான் தனிமையின் வீடாக இருக்கிறேன். பைத்துல் வஹதா, நான் தனிமையின் வீடாக இருக்கிறேன். நான் பைத்துல் குர்பா, நான் அந்நிய வீடாக இருக்கிறேன். இங்கே உனக்கு அறிமுகமானவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. இங்கே உனக்கு துணைக்கு யாருமே பேசுறது கூட யாருமே இருக்க மாட்டாங்க. ஆனால் பைத்துல் உல்மா, நான் இருளின் வீடாக இருக்கிறேன். இங்கே வெளிச்சல்ல நீ லைட்டெல்லாம் போட முடியாது. மனிதனே, நான் புழுக்களின் வீடாக இருக்கிறேன். பல வகையான புழுக்கள் உள்ளே இருக்கிறது, உன்னை அண்டுவதற்கு இருக்கிறது என்பதாக ஒவ்வொரு நாளும் கபர் நம்மை பார்த்து சொல்லிக்கொண்டே இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு மனிதர் மரணித்து போய்விட்டார் என்று சொன்னால் அவரை தூக்குகின்ற பொழுது நல்ல மூத்தாக இருந்தது என்று சொன்னால் அந்த மையத் கத்திமூனி என்னை கொண்டு செல்லுங்கள், சீக்கிரம் கொண்டு செல்லுங்கள், அல்லாஹு தஆலா எனக்கு நல்ல ஏற்பாடுகளை செய்து வைத்திருக்கிறார் என்பதாக சொல்லுது. இதை கெட்ட மையத்தாக இருந்தால் அது அந்த மனிதரிடத்தில் கட்டுகிறது. யாழைத்தல், ஏன் உங்களுக்கு என்ன வந்தது? என்னை ஏன் அங்கு கொண்டு செல்கிறீர்கள்? என்னை அங்கு கொண்டு செல்லாதீங்க, அங்கே கடுமையான வேதனை காத்து கொண்டு இருக்குது, எனக்கு பயமா இருக்கு, என்னை இங்கே விட்டுருங்க, நான் இங்கேயே மக்கி போய் விடுகிறேன், என்னை கபருக்கு கொண்டுட்டு போவாதீங்க என்பதாக கதறுகிறது. அல்லாஹு தஆலா சொல்கிறார், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அதனுடைய கதறுதலை பார்த்து மனிதன் ஜின்னை தவிர மற்ற எல்லா உயிரினங்களும் கவலை கொள்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சஹீஹான ஹதீஸ், கதறுது, அழுவுது, என்ன அங்கே கொண்டுட்டு போவாதீங்க, மகனே என்ன அங்கே கொண்டுட்டு போவாத, மகளே அங்கே கொண்டுட்டு போவாத, எனக்கு பெரிய அதாப அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி வச்சிருக்கிறான், எனக்கு தெரிஞ்சிருச்சு என்பதாக அது கதறுது, அழுவுது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லவ்லா ஹஷீது அல்லாஹ் துதாஃபு, நான் அல்லாஹ்விடத்திலே, யா அல்லாஹ் என்னுடைய உம்மத்துக்கும் அந்த மௌத்துடைய சத்தம் கேட்குமாறு செய்வாயாக என்பதாக கேட்கறதுக்கு நான் என்ன செய்கிறேன்? துவா செய்கிறதுக்கு நினைக்கிறேன். ஆனால் என்ன செய்யலை. ஏன்னா அப்படி நான் செஞ்சுட்டேன்னா நீங்கள் என்ன செஞ்சிருவீங்க? அந்த சத்தத்தை கேட்டுட்டு பயந்து மையத்தை கீழே கொண்டு ஓடிடுவீங்க. மையத்தை புதைக்காமல் விட்டுட்டு ஓடிடுவீங்க. இந்த பயம் மட்டும் இல்லை என்று சொன்னால் நான் துவா செய்திருப்பேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளோ விஷயம் தெரிஞ்சிருக்கும். ரசூலுல்லாஹ் அதான் சொல்கிறாங்க, லவ் தஅலமூன மா அலம். நீங்கள் வெளியில் காட்சியெல்லாம் பார்த்துட்டு ஃப்ரீயாக இருக்கிறோன்னு நினைக்கிறீங்களா? நான் அறிந்ததை நீங்கள் அறிந்தீர்கள் என்று சொன்னால் வாழ்க்கை முழுவதும் நீங்கள் அழுது கொள்வீர்கள். ஆனால் ரசூலுல்லாஹ் சொல்லலை. ஏன் சொல்லலை? நாம் சிரிக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். அப்போ என்ன செய்கிறது? உங்களுடைய அழுகையை நான் எடுத்துக்கொள்கிறேன். வாழ்நாள் முழுக்க இந்த உம்மத்திற்காக அழுதே கழித்தவர்கள் இரவெல்லாம் அழுகிறார்கள். ஐஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறார்கள், ரசூலுல்லாஹினுடைய மூச்சு நின்று விடுமோ என்பதாக எனக்கு பயம் வந்து விட்டது. ரசூலுல்லாஹினுடைய காலை பிடித்து, யாரோ சொல்ல ரொம்ப அழுவாதீங்க அப்படின்னு சொல்லி நான் நிதானப்படுத்தினேன். அந்த அளவுக்கு அழுதாங்க. என்ன அழுக? ரசூலுல்லாஹ் பாவம் செஞ்சுட்டாங்களா? எதுக்காக அழுகுறாங்க? இந்த உம்மத்திற்காக அழுகிறார், நமக்காக அழுகுறாங்க. அல்லாஹ், சில மனிதர்கள் ஏதாச்சும் பேசிடலாம், அதுக்காண்டி என்னுடைய உம்மத்தில் உள்ள மனுஷரை போய் நரகத்தில் போட்டாது. யா அல்லாஹ், என்னுடைய உம்மத்தை நரகவாசி ஆக்கிறாது. யா அல்லாஹ், என்னுடைய உம்மத்தை நெருக்கடியில கொடுக்கிறாது. யா அல்லாஹ், என்னுடைய உம்மத்துக்கு அதாபை இறக்கிறாது. யா அல்லாஹ் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுது தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் அழுதார்கள் என்பது மட்டுமல்ல, மஹ்ஷரிலும்
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுவதற்கு இருக்கு. மஹ்ஷர்லையும் உட்கார்ந்து அழுவோம், உம்மத்தி உம்மத்தி, என்னுடைய உம்மத்தி என்னுடைய உம்மத்தி என்பதாக சொன்னார்களா. அப்பேற்பட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நம்முடைய வாழ்விலே கொண்டு வர வேண்டுமா இல்லையா? அன்பானவர்களை யோசித்து பார்க்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது நாம் எந்த அளவிற்கு நேசம் வைக்க வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய உடல் ஆரோக்கியம், நம்முடைய மன நிம்மதி எல்லாவற்றிற்கும் அடிப்படையான காரணமாக இருக்கக்கூடியவர்கள். ரசூலுல்லாஹின் மீது அவதூறு பேசுகிறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க இல்லையா? அவனால் கூட ஒரு சுண்ணத்தை கூட காட்ட முடியல பாருங்க. எவ்வளவு நவீனம் வந்துருச்சு, ஒரே ஒரு சுண்ணத்தை காட்டி இது உடலுக்கு ஆரோக்கியம் அற்றது, உடல் ஆரோக்கியம் இல்லாதது, உடல் மனிதனுக்கு எதிரானது என்பதால் ஒரு சுண்ணத்தை காட்ட முடியுமா? சுப்ஹானல்லாஹ், இருக்கக்கூடிய எத்தனை சுண்ணத்திற்கு அத்தனை சுண்ணத்தும் உடல் ஆரோக்கியத்திற்கு வழிவகுக்கிறது, மன ராகத்திற்கு வழிவகுக்கிறது. யோசிப்பாரு, ரொம்ப களைப்பாக படுக்கிறதுக்கு வரோம், சுபூக்கு எந்திரிக்க முடியுமான்னு தெரியல. ஒன்றும் இல்லை, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்தாங்க. அந்த தஸ்பீ ஃபாத்திமா தஸ்பீன்னு நம்ம அறிமுகமாக இருக்கும். சுப்ஹானல்லாஹ் 33 தடவை, அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவை, அல்லாஹ் அக்பர் 34 தடவை ஓதிட்டு முகத்தில் தடவிட்டு படுங்க. காலையில் எங்கே போகுதுன்னே தெரியல. அந்த கலைப்பு என்ன ஒரு மந்திரம்! ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய எல்லா அம்சங்களையும் அறிந்து அமல் செய்ய நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அவர்கள் என்னென்ன பண்புகளை எல்லாம் இந்த உலகத்திற்கு சொன்னார்களோ அந்த பண்புகளை எல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வருவதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். அப்பேற்பட்ட நன்மக்களாக சஹாபாக்கள் திகழ்ந்தார்கள். எனவே அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா அவர்களுடைய பாதத்தை இந்த உலகம் முத்தமிடக்கூடிய நிலையிலே அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா மிக உயர்ந்த நிலையிலே ஆக்கி வைத்தார். அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னத்துகளை நாம் பின்பற்றி நடந்தோம் என்று சொன்னால் அதே கண்ணியத்தை நமக்கும் தருவான் என்பதிலே எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அப்பேற்பட்ட நன்மக்களாக அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா நம் அனைவரையும் ஆக்கிரல் புரிவானாக. வஆகிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா.